அவளை பற்றி இருந்த கையை மெல்ல விடுவித்தவன் மற்றவர்கள் அருகில் வரவும் ரகுவுடன் இணைந்து நின்று கொண்டான். யார் கண்ணுக்கும் தெரியாதது போல் அவன் செய்தாலும் ஸ்வேதாவின் கண்களுக்கு அது தப்பவில்லை. ஏற்கனவே இந்த 2 நாட்கள் கடந்த குளறுபடியால் கொஞ்சம் குழம்பி போய் இருந்தவள் இதை கண்டு மேலும் குழம்பிதான் போனாள். ஒருவேளை அவன் சொன்னது சரிதானோ? இவள்தான் ஆதியின் மேல் அசைக்க முடியாத காதல் தனக்கு உள்ளது என எண்ணிக்கொள்கிறாளோ? உண்மையில் அது வெறும் ஈடுபாடோ? காதல் கத்திரிக்காய் என்று ஒன்றுமில்லை என அவன் சீறிவிட்டு சென்றது கண்முன்னே வந்தது. தன்னையும் அறியாமல் அவன் கோபத்தை எண்ணி இளநகையை இதழில் தவள விட்டாள். மறுகணமே திகைத்து நின்றாள். என்னது இது? எனக்கு நிச்சயம் முடித்து விட்டது. இப்பொழுது போய் இப்படி என நினைத்தவாறு ஆதியை பார்க்க அவன் மதுவை குறும்போடு பார்த்து கொண்டே இருந்தான். உனக்கு மட்டும் இல்லை, அவர்கள் இருவருக்கும் கூட தான் நிச்சயம் முடித்து விட்டது என மனசாட்சி ஓங்கி குட்டு வைக்க தெரியாத மனதை மீண்டும் குழப்ப வேண்டாம் என அவளும் சிந்தனையை ஒதுக்கி மற்றவருடன் இணைந்து கொண்டாள். ரகுவுடன் ஆதியை, அதுவும் ஏதோ பல வருடமாக பழகும் நண்பர்களைப் போல பார்த்தவுடன் தான் மதுவிற்கு எதுவும் விளங்காமல் போயிற்று. அதுவும் அன்று அவளை உதாசீனப்படுத்திவிட்டு இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதம் தெரிவித்தவன் இன்று அவள் அருகில் வந்து கைப்பற்றி குறும்பு பார்வை வீசவும் குழம்பி தவித்து போனாள். ரகுவிடம் கேட்டால் சொல்லிவிடுவான் தான். ஆனால் பிறகு பார்க்கலாம் என அவளும் விட்டுவிட்டாள். அனைவரும் பட்டாசு வெடித்து ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்து கொண்டிருக்க பிரகாஷ் வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததுமே ஏனோ மது ஆதி இருவருமே கை பொம்மையை தொலைத்துவிட்ட குழந்தையைப் போல் ஆனார்கள். ஆனால் ரகு ஆதியிடம் தான் பார்த்து கொள்வதாக சொல்லவும் அவன் சற்று தெளிவடைந்தான். மதுவிடம் நேராக வந்தவன் அவள் அழகில் மயங்கி நின்றான். அதை கண்டு எரிச்சலான ஆதி அங்கிருந்து சென்றுவிட திவாகர் அவனை வரவேற்கவும் மதுவும் ஒப்புக்கு வாங்க என்று விட்டு சென்றாள். அவளது அந்த ஒற்றை சொல்லே அவனுக்கு போதுமாக இருக்கவும் புன்னகையுடன் உள்ளே சென்றான். பெரியவர்கள் அனைவரும் தோட்டத்தில் இருந்து வர அவனுக்கு தடபுடலாக உபச்சாரம் நடந்தது. பின் சிறிது நேரம் பேசிவிட்டு எழுந்தவன் குடும்பத்துடன் ஊட்டி வரை செல்வதாக சொல்லிவிட்டு சென்றான். போகும் பொழுது நின்று மதுவை ஒரு முறை பார்த்தவன் வெளியில் தானாக ஆதியையும் தழுவி சென்றது. ஒருவாறு மதியம் வரை ஆடி முடித்து களைத்து அனைவரும் வந்து அமர அவர்களுக்கு ஜூஸ் போட்டு லலிதா, திவ்யா, ரஞ்சினி மூவரும் அனைவருக்கும் கொடுக்க அதை குடித்து சற்று இளைப்பாறி விட்டு அனைவரும் சரண்ராஜ் வீட்டுக்கு செல்ல தயாரானார்கள். பெரியவர்கள் அனைவரும் மகேஷின் காரில் ஏறிக்கொள்ள திவாகர் தன் இன்னோவாவில் தன்யா, ஸ்ரீகாந்த், ஆராதனா மற்றும் 2 வாண்டுகளையும் ஏற்றி கொண்டான். ஸ்வேதா அவர்கள் வந்த i20 எலைட் ஓட்ட கற்பகம், ரகு, மேகா மூவரும் ஏறிக்கொண்டனர். ரகு தன் கார் சாவியை ஆதியிடம் கொடுத்துவிட்டு என்ஜாய்மெண்ட் என்று அவன் காதில் கிசுகிசுத்துவிட்டு சென்றான். தன் வசீகரமான புன்னகையுடன் அவளுக்கும் முன்பக்க கதவை திறந்து அவள் ஏறி அமர்ந்ததும் அதே புன்னகையுடன் வண்டி எடுத்தான் ஆதி. தவிப்புடன் காரில் அமர்ந்திருந்தாள் மது. மற்ற 3 கார்களும் முன்னே செல்ல கொஞ்சம் இடைவெளி விட்டு பின்னே சென்றது ஆதியின் கார். யோசனை முடிச்சுகளுடன் அமர்ந்திருந்தவளை அடிக்கடி பார்த்த வண்ணம் அவன் காரை செலுத்த அவள் அவன் பார்வையை உணர்ந்து திருப்பி அவனை பார்த்தாள். கோபம்தான் வந்தது. அதையும் மீறி சுய இரக்கம். சட்டென்ன பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவள் மனதில் இன்னமும் தான் இருப்பது உறுதியாக தெரிந்தபடியால் அவனும் பேசாமல் ஏதோ நினைவுகளை அசை போட்டபடி வந்தான். சிறு நேர மௌனத்துக்கு பின்
அவன் காரில் இருந்த ரேடியோவை ஒலிக்கவிட தானாகவே தேர்வு செய்யப்பட்டதைப் போல அந்த பாடல் ஒலித்தது. இதுவும் ரகுவின் ஏற்பாடோ என்ற எண்ணத்தில் புன்னகை இன்னும் பெரிதானது. விளையாட்டாக பாடலை ஒலிக்க விட்டவன் பாடல் வரிகளில் தாக்கத்தில் சிறு குரலில் அவனும் சேர்ந்து பாட, அந்த வரிகளின் தாக்கத்தில் மதுவும் கண்மூடி அமர்ந்திருந்தாள். நெஞ்சே நெஞ்சே காதல் நெஞ்சே என்னை நீதான் என்னடி செஞ்ச வரிகளில் மூழ்கியவன் என் மனதை சொல்லிவிட்டேன் என்பதைப் போல் நிறுத்தி அவளை பார்க்க, என்னை விட்டு நான் போனேன் தன்னாலே கண்ணீருக்குள் மீனானேன் உன்னாலே. அடுத்த வரிகள் ஒலிக்க அவனை ஆழமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியே வர தயாராக இருந்த கண்ணீரை மறைக்க திரும்பிக் கொண்டாள். அவள் கண்ணீரை கண்டவுடன் அன்னெச்சையாய் கைகள் அவள் புறமாய் போக கட்டுப்படுத்தி தன்னையே கடிந்து கொண்டு வேகமாய் காரை செலுத்தினான். அவன் ஆரம்பித்தது தானே, அவன்தான் முடிக்க வேண்டும். இன்றே முடிக்கிறேன் என்று நினைத்து கொண்டான். கார் சரண்ராஜன் வீட்டை அடைந்ததும் எதுவும் பேசாமல் இறங்கி செல்பவளை பார்த்தவன் பெருமூச்சுடன் இறங்கி சென்றான். வேலையாட்கள் மதிய உணவை தயார் செய்து வைத்திருக்க, பெண்கள் அனைவரும் பரிமாற, ஆண்களுடன் மது ஸ்வேதாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் பெண்கள் வேலை எதுவும் செய்ய வேண்டாம் என கூறி அமர வைத்தனர். மேகா கற்பகத்தையும் அழைத்து வந்து அமர வைத்த பின் பரிமாறிவிட்டு பெண்கள் அனைவரும் தாங்களும் அமர்ந்து உண்டனர். பெரியவர்கள் தங்கள் வேலையான அரட்டை கச்சேரி துவங்க திவாகரும் ஸ்ரீகாந்தும் செஸ் விளையாடி கொண்டு இருந்தனர். கற்பகத்துக்கு ஓய்வு தேவை என அவரை உறங்க சொல்லிவிட்டு தன்யாவும் ஆராதனாவும் ரிஜிஷனையும் ஆரத்திகாவையும் தூங்க வைக்க சென்றுவிட, ரகு, ஸ்வேதா, மேகா, மது, ஆதி ஐவரும் பால்கனியில் கதை பேசிக் கொண்டிருந்தனர். சற்று நேரத்திற்கெல்லாம் தோழியர் மூவரும் ஸ்வேதாவின் அறைக்கு சென்றுவிட, இதுதான் சமயம் என காரில் நடந்ததையும் இனி என்ன செய்யலாம் எனவும் புது தோழர்கள் அலசி ஆராய்ந்தனர். அப்படியே நேரம் செல்ல மாலையும் வந்தது. கையோடு கொண்டு வந்திருந்த உடைகளை மது, மேகா மாற்ற ஸ்வேதாவும் புடவைக்கு மாறினாள். இள மஞ்சள் நிறத்தில் பட்டு சரிகை வேலைப்பாடு செய்யப்பட்ட புடவையில் வெள்ளி அலங்காரத்தில் வெளிவந்தவள் தன் அன்னையிடம் காட்ட ஹாலுக்கு செல்ல, அங்கே வருண் இருந்ததை பார்த்து பாதியிலேயே நின்றாள். அவனிடம் திவ்யா பேசி கொண்டிருக்க சரண்ராஜ் மகளை பார்த்து வியந்து பாராட்டினார். குட்டிமா, ரொம்ப அழகா இருக்கடா. திவ்யா, அங்க பாரேன். அடடா, ஆமாங்க, பாப்பாக்கு சுத்தி போடணும் என்றவாறு கைகளிலே டிஸ்டி கலைந்தார். அவளையே விழுங்குவதைப் போல பார்த்து கொண்டிருந்தவன் அவள் தன்னை பார்த்து தடுமாறும் அழகை ரசித்தவாறு கண்களில் குறும்புடன் சிரித்தான். அவ்வளவுதான், எங்கிருந்து நாணம் வந்ததோ சிட்டாக பறந்து சென்று விட்டாள் ஸ்வேதா. வீட்டை சுற்றி பார்த்தவன் பால்கனிக்கு வர, அங்கே ரகுவும் ஆதியும் பேசி கொண்டு இருந்தனர். மதுவின் மனதை மாற்றி எப்படி தன் காதலை சொல்வது, ஸ்வேதாவிடம் எப்படி பேசுவது என ரகுவிடம் ஐடியா கேட்டு கொண்டிருந்த ஆதியை கண்டதும் இருந்த வெறுப்பெல்லாம் மறந்து போக ஓடி சென்று அவன் கைகளை பற்றி கொண்டான். இவனா என ஆதி திகைத்தாலும் உடனே சுதாரித்து கைகளை விலக்கி என்ன என்பதை போல் வினவ, அவன் சொன்ன விஷயம் கேட்க கேட்க மற்ற இருவருக்கும் மனம் தெளிவானது. அங்கேயே ஒரு நல்ல திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்தவும் தயாராயினர். மாலை நடக்கப் போகும் விபரீதம் அறியாமல் தங்கள் காதலை வெளிப்படுத்த நினைத்தனர். இரவு பலாரென அவன் கன்னத்தில் அவள் அறைந்துவிட்டு நகர்ந்தாள். இதை எதிர்பாராதவன் இயல்பாக கோபம் வர அவளை ஒரே எட்டில் தாவி பிடித்து இருக்க அணைத்து தன் முழு பலத்தையும் பிரயோகித்து அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான். பின் என்ன நினைத்தானோ அதே வேகத்தில் அவளை உதறிவிட்டு ஒரு வெற்று பார்வையுடன் விறுவிறுவென சென்று விட்டான். அவள் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அதை பார்த்தவர்கள்
அவளை விடவும் அதிர்ந்து போயினர். 2 நாட்களுக்கு முன்பு அடித்து போட்டதைப் போல் தூங்குவது என்பார்களே, அதுபோல. ஆனால் நிஜமாகவே ரகு அடித்து போட்டதாலோ அல்லது மன உளைச்சலினாலோ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் மது. மேகா அவள் அருகில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டு இருந்தாள். ரகு அவளை அடிக்கும்போதுதான் அவள் உள்ளே நுழைந்தாள். ஸ்தம்பித்து நின்றவள் சுதாரித்து போது ரகு மதுவை கட்டிக்கொண்டு ஆறுதல் கூற, அவர்களையே பார்த்து கொள்ளட்டும், பிறகு கேட்கலாம் என யோசனையுடன் சென்று விட்டாள். சற்று நேரத்தில் கீழே வந்தவன் எந்த உணர்வும் காட்டாமல் காரை எடுக்காமல் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு பறக்க, அடிவயிற்றில் பயம் உண்டான போதும் அவன் நிதானம் தவற மாட்டான் என்ற நம்பிக்கையில் மதுவின் அறைக்கு வந்தாள் மேகா. மெல்ல மதுவிடம் அசைவு தெரிய எழுந்து சென்று சூடான பாலுடன் வந்தாள். அவள் எழுந்து முகம் கழுவி வந்தவுடன் பாலை கொடுத்துவிட்டு அமைதியாக அவள் முகம் பார்த்து அமர்ந்திருந்தாள். பாலை குடித்துவிட்டு நிமிர்ந்தவள் மேகாவின் பார்வை தன் கன்னத்தில் பதிந்திருப்பதை பார்த்து அவசரமாக திசை திருப்ப எண்ணி, ஐயோ, மணி 9 ஆகுதுடி, ஷோக்கு டைம் ஆச்சு, இன்னும் இங்க என்ன பண்ற? வா கிளம்பலாம். உனக்கு 9 மணிக்கு தானே ஷோ, என்ன எழுப்புறதுக்கு என்னடி என்று படப்படுத்தவாறு தன் உடையை சரி செய்து கூந்தலை பின்னலிட்டாள். அவளை கூர்ந்து கவனித்த மேகா, இன்னைக்கு உனக்கு மட்டும்தான் ஷோ, அதுவும் 10 மணிக்கு தான். என் ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அர்ஜுன் சார் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். அதுவும் இப்போ ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷ்ணு கூட ஜாயின் பண்ணிக்க சொன்னார். அண்ட் இந்த விஷயத்த நேற்று தான் உன்கிட்ட நான் சொன்னேன் என்று சந்தேக பார்வையுடன் ஆராயவும் மனதிற்குள் தன்னையே திட்டிக் கொண்டு கிளம்பினாள். அதற்கு மேல் மேகா எதையும் துருவ முன்வரவில்லை. அவள் மறைக்கும் விஷயத்தை கேட்டாலும் பயனில்லை என தெரிந்தபடியால் ரகுவிற்காக காத்திருந்தாள். புது அலுவலகத்தை அடைந்து அனைவரிடமும் தன்னை மீண்டும் ஒரு முறை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் தயாரானாள். ஆனால் மனம்தான் தயாராக இல்லை. மணி 10 நெருங்க மேகாவிடம் சொல்லிவிட்டு ரெக்கார்டிங் ரூமுக்கு செல்லும் போது ரகு வந்தான். மிகவும் களைத்து போயிருந்தான் என தெரிந்தது. கலைந்த கேசமும் அழுத முகமுமாய் வந்து நின்றவனை பார்த்தால் இன்னும் மனம் கனத்து போனது. அருகில் வந்தவன் ஒரு பெரிய டைரி மில்க் சில்க் சாக்லேட்டை கொடுத்து, ஆல் தி பெஸ்ட் அம்மு என்று புன்னகைத்தான். சிறு வயதில் அவர்களுக்குள் இருக்கும் ஒரு பழக்கம் அது. என்றும் புதிதாய் தெரிந்தது இல்லை. ஆனால் இன்று மெல்லிய குரலில் தேங்க்ஸ்டா என கூறிவிட்டு சட்டென சென்று விட்டாள். சிறிது நேரம் நின்றவன் மேகாவை அழைத்து கொண்டு வீடு சென்றான். ஹாய் கோவை அண்ட் சென்னை பிபியில் இவ்வளவு நாள் என்னோட இனிமையான குரலை, சரி டென்ஷன் ஆகாதீங்க, என்னோட குரலை கேட்டு சகிச்சுக்கிட்டு இடையில ஒரு வாரம் நான் காணாம போன உடனே அப்பாடான்னு பெருமூச்சு விட்ட கோவை வாசிகளுக்கும், இவ்வளவு நாள் இந்த நேரத்துல நல்லதானடா ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது, இப்போ இடையில இவ யாரு புதுசான்னு யோசிச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற சென்னை வாசிகளுக்கும் என்னோட இரவு வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார் அண்ட் குட் ஈவினிங். என்னடா ராத்திரி நேரத்துல குட் ஈவினிங் சொல்றான்னு யோசிக்கிறது புரியுது, ஆனா குட் நைட் சொல்ல முடியாதே, அதான் என்று துள்ளலாக ஆரம்பித்து, நான் தாங்க உங்க மதுமிதா வந்திருக்கேன். உங்க மனசுல இருக்கிற கவலை, டென்ஷன், களைப்பு இதையெல்லாம் விரட்டி அடிச்சு மயிலிறகால் உங்க மனதை வருட மாதிரி இருக்க காதல் பாடல்கள், கதைகள், கவிதைகளோடு வந்திருக்கேன். இன்னைக்கு பாடல்கள் அண்டு கதைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதையோட இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றேன். அதை தொடர்ந்து அருமையா புத்தம் புது காதல் பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு என்று மெல்லிய பட்டு போன்ற குரலில் முடித்தாள். கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் சொக்கிதான் போயினர் எனலாம். ரகுவும் மேகாவும் அவனுடைய காரில் சென்றவாறு கேட்க, ஆதி பால்கனியில் இருந்த ஊஞ்சலில் படுத்துக்கொண்டு தன் ஹெட்போனில் அந்த குரலை கேட்டு
மனதில் பதிய வைத்து கொண்டிருந்தான். மனம் முழுக்க ஏக்கமும் வலியுமாக. ஸ்வேதா புரியாத உணர்வுடன் அதை தன் அறையில் தரையில் அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்தாள். வருண் தன்னவளை எண்ணியபடி வேதனையில் கேட்டுக்கொண்டு இருந்தான். பிரகாஷ் மனம் முழுக்க காதலும் சோகமுமாய் அன்று நடந்த நிகழ்ச்சிகளை அசை போட்டபடி தன் மனைவியாக வரப்போகிறவளின் பட்டு போன்று தொட்டு சென்ற குரலை கேட்டுக்கொண்டு இருந்தான். கதையும் கவிதைகளும் பாட்டுமாக நிகழ்ச்சி முடியும் தருவாயில் மது பேச ஆரம்பித்தாள். என்ன டியர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம நேர்கள் அனுப்பின கதை கவிதைன்னு எல்லாமே உங்ககிட்ட சொல்லியாச்சு. ஒரு சிலர் அவங்க உண்மையான காதல் கதையே அனுப்பியிருந்தீங்க. சில காதல் கதைகள் அழகா கல்யாணத்துல முடிஞ்சாலும் கணவன் மனைவிங்கிற அழகான பந்தத்தில் தொடர்ந்துட்டு இருக்கு. அவங்க எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா சில காதல் கல்யாணம் வரை போறதில்ல. ஏன், சில காதல் சொல்லாமலே சாகடிக்கப்படுகிறது. சிலர் காதல்தான் செய்கிறோமான்னே தெரியாம ஏதோ ஒரு மாய வலையில விழுந்து சிதைச்சி போயிடுறாங்க. சிலர் காதல்னு பேரு செஞ்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கூட சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டே வாழ்க்கை நடத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் மனசுலையும் காதலுக்கான தனி இலக்கணம் பொருள் எல்லாம் வச்சுட்டு அதுபடி காதல் பண்றாங்க. ஆனா காதல்னா என்னங்க? என்னை பொறுத்த வரைக்கும் காதல்னா அடக்க முடியாத, அடங்கக்கூடியதா இல்லாத அழகான அன்பு, விசித்திரமான அவஸ்தை. தாய்ப்பாலை விட தூய்மையானதும் சும்மா வார்த்தையில சொல்லிட முடியாதுங்க. அணு அணுவா ரசிச்சு அனுபவிச்சு வாழ்ந்து பார்க்கணும். காதல் எப்பொழுதுமே எங்கேயுமே எல்லார்கிட்டையும் ஒண்ணுதான். அதற்கு நிறம் மதம் மட்டுமில்லை, நல்லவர் கெட்டவர் அது இதுன்னு எதுவுமே தடை இல்லை. மனசு முழுக்க தன் இணைய நினைச்சு உருகி உருகி காதலிச்சாதான் காதலா? சத்தியமா இல்லைன்னு தாங்க சொல்லுவேன்.